கொடும்பாளூர் பெரிய வேளராகிய சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி வயது முதிர்ந்த அனுபவசாலி. சோழ குலத்தாருடன் நெருங்கிய நட்பும் உறவும் பூண்டவர். அவருடைய சகோதரராகிய கொடும்பாளூர் சிறிய வேளார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார். அவருடன் சென்ற படையும் தோல்வியடைந்து திரும்ப நேர்ந்தது. அந்த பழியை துடைத்து கொடும்பாளூரின் வீர பிரதாபத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் அவர் பெரிதும் ஆத்திரம் கொண்டிருந்தார். ஆகையாலேயே சற்று வயதானவராயிருந்தும் இலங்கை படைக்கு தலைமை வகித்து அங்கு வந்திருந்தார். இலங்கை போரை நன்கு நடத்த முடியாமல் பழுவேட்டரையர்கள் இடையூறு செய்து வந்தனர். நெடுங்காலமாக அந்த இரண்டு சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த போட்டியும் பகைமையும் இதனால் இப்போது அதிகமாய் வளர்ந்திருந்தன. எனவே பழுவூர் முத்திரையிட்ட மோதிரத்துடன் அகப்பட்டுக் கொண்ட வந்தியத்தேவன் பாடு சேனாதிபதி பெரிய வேளாரிடம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அனிருத்த பிரம்மராயரிடம் இதை பற்றி அவர் பேசுவதற்கு நேர்ந்தது. வந்தியத்தேவனை பற்றிய உண்மையை ஆழ்வார்க்கடியானிடமிருந்து தெரிந்து கொண்ட அனிருத்தர் அவனையே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியிடம் சென்று உண்மையை தெரியப்படுத்தும்படி அவசரமாக அனுப்பி வைத்திருந்தார். வானர் குலத்து வீரகுமாரனை மேலும் கீழும் உற்று பார்த்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு அவனிடம் நல்ல அபிப்பிராயம் உண்டாகி இருந்தது. அன்பான குரலில், தம்பி, உன்னை இங்கே சரியாக கவனித்துக் கொண்டார்களா? தங்குவதற்கு இடம், உணவு எல்லாம் சரிவர கிடைத்ததா? ஆம் சேனாதிபதி, ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். கூறிய ஏவலை செய்வதற்கு வாசலில் 5-6 சேவகர்கள் எப்போதும் காத்திருந்தார்கள். தங்குவதற்கு இடம் தாராளமாய் கிடைத்தது. ராஜபோஜனத்துக்கு ஒரு பூனையை அனுப்பி வைத்தார்கள். அதை நான் சாப்பிட எண்ணி இருக்கையில் இந்த வீர வைஷ்ணவரை கண்டதும் கோபம் வந்துவிட்டது. இவரை நகத்தினால் பிராண்டி விட்டு அது ஓடிவிட்டது. ஓஹோ, இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கைக்கார பையனாயிருக்கிறான். திருமலை, இவன் சொல்வது உண்மையா என்று கேட்டார் சேனாதிபதி. சேனாதிபதி, இவன் முன்னோர்கள் கவிஞர்களாம். ஆகையால் இவனிடமும் கற்பனா சக்தி அதிகம் இருக்கிறது. மற்றபடி இவன் சொல்வது உண்மைத்தான். இவனை நான் பார்க்க போன இடத்தில் ஒரு பூனை என் கை கால்களை பிராண்டி விட்டது என்றான் ஆழ்வார்க்கடியான். அவனுடைய உடம்பில் ஏற்பட்டிருந்த இரத்த காயங்களை பார்த்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி விழுந்து விழுந்து சிரித்தார். திருமலை, ஒரு பூனையா உன்னை இந்த பாடு படுத்திவிட்டது? நல்ல வேளை, காட்டுப்பாதையில் போவதற்கு இந்த வீரன் உனக்கு வழித்துணையாக கிடைத்திருக்கிறான். சேனாதிபதி, எனக்கு வழித்துணை தேவையில்லை. என்னுடைய கைத்தடியே போதுமானது. அதை எடுத்துக்கொள்ளாமல் நான் இவனை பார்க்க போனது தான் பிசகாய் போய்விட்டது. அப்படியானால் இவனுக்கு நீ வழித்துணையாக இரு. புறப்படுவதற்கு முன்னால் இவனுக்கு சரியாக சாப்பாடு கொடுத்துவிட்டு அப்புறம் கிளம்பு. தம்பி, இப்போது இலங்கையில் சாப்பாடு வசதி கொஞ்சம் குறைவு. இங்கே உள்ள ஏரி குளங்களை எல்லாம் மகிந்தனுடைய சேனா வீரர்கள் கரையை உடைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால் விவசாயம் சரியாக நடப்பதில்லை. விவசாயம் செய்வதற்கு ஆட்களும் இல்லை. இந்த நாட்டு மக்களே பட்டினி கிடக்கிறார்கள். நம் வீரர்களுக்கு எப்படி உணவு கிடைக்கும்? நம்முடைய நாட்டிலிருந்து அரிசி போதிய அளவு அனுப்பி வைப்பதும் இல்லை. சேனாதிபதி, அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். பழையாறை வீர படை வீடுகளின் வழியாக இளைய பிராட்டி சென்ற போது பெண்கள் அவரிடம் முறையிட்டதை கேட்டுக்கொண்டிருந்தேன். இலங்கையில் எங்கள் கணவன்மார்களும் பிள்ளைகளும் பட்டினி கிடக்கிறார்களாமே என்று முறையிட்டார்கள். ஓஹோ, இது அங்கேயும் தெரிந்து முறையிட்டார்களோ? நல்லது நல்லது. அதற்கு இளைய பிராட்டி என்ன மறுமொழி சொன்னார்கள்? சேனாதிபதி பெரிய வேளார் இலங்கையில் இருக்கும் வரையில் நம் வீரர்களை பட்டினியால் சாகவிட மாட்டார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னார். ஆகா, இளைய பிராட்டி அவ்விதம் சொன்னாரா? உலகத்தில் எத்தனையோ ராஜகுலங்களில் எவ்வளவோ புகழ்பெற்ற கன்னிகைகள் பிறந்ததுண்டு. ஆனால் எங்கள் இளைய பிராட்டிக்கு இணையானவர் வேறு யாரும் இல்லை. சேனாதிபதி, அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இளவரசி ஒருவர் உண்டு. தம்பி, அது யார்? கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிதான். ஆகா, இந்த பிள்ளை ரொம்ப பொல்லாதவன். இவனுடைய கற்பனா சக்தி என்னையே மயக்கிவிடும் போலிருக்கிறது. தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை நீ பார்த்தாயா? பார்த்தேன் ஐயா. இளைய பிராட்டியுடன் இணைப்பிரியாமல் இருந்து வருகிறவரை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? வைத்தியர் வீட்டிலிருந்து வழி அனுப்ப 2 பேருமாகத்தான் யானை மீது வந்தார்கள். தீபத்தை ஒளியும் மலரை மனமும் உடம்பை நிழலும் பிரியாதது போல் வானதி தேவியும் இளைய பிராட்டியை பிரிவது கிடையாது. அடடே, இந்த பிள்ளை வெகு புத்திசாலி. திருமலை, இவனை நாம் பொக்கிஷசாலைக்கு அழைத்து சென்று வேண்டிய ஆடை ஆபரணங்களை கொடுத்து அழைத்து போ. ஐயா, எல்லாம் தற்சமயம் பொக்கிஷத்திலேயே இருக்கட்டும். திரும்பி போகும்போது வாங்கி கொண்டு போகிறேன். தம்பி, எங்கள் வீட்டு குலவிளக்கு வானதியை பற்றி இளைய பிராட்டி எனக்கு செய்தி ஒன்றும் அனுப்பவில்லையா? சேனாதிபதி, தங்களிடம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. தம்பி, யாரிடமும் எப்பொழுதும் பொய் சொல்ல வேண்டாம். இந்த வீர வைஷ்ணவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து விலக்கு அளிக்க வேண்டும். சேனாதிபதி, இவரிடம் உண்மை சொன்னால் என் தலை வெடித்து போய்விடும். வேண்டாம் வேண்டாம், இளைய பிராட்டி எனக்கு ஒன்றும் செய்தி அனுப்பவில்லையாக்கும். சேனாதிபதி, தங்களுக்கு செய்தி அனுப்பவில்லை. ஆனால் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வானதி தேவியை பற்றி இளவரசரிடம் நேரில் சில செய்திகளை சொல்லும்படி பணித்திருக்கிறார்கள். உன்னை போன்ற புத்திசாலி பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை என்று கூறி சேனாதிபதி பெரிய வேளார் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்துக் கொண்டார். பின்னர், இனி வீண் பொழுது போக்க வேண்டாம், புறப்படுங்கள். ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் என்னோடு அவசியம் வரத்தான் வேண்டுமா? இவர் இல்லாமல் நான் தனியே போக கூடாதா? இவர் வருவதில் உனக்கென்ன ஆட்சேபம்? சேனாதிபதி, எனக்கு ஆட்சேபம் இல்லை. என் இடையில் செருகியுள்ள கத்தி சுத்த வீரசைவ கத்தி. அது வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் என்று வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னை மீறியாது வெளிக்கிளம்பிவிட்டால் இவர் பாடு ஆபத்தாய் போய்விடும். தம்பி, அப்படியானால் அந்த கத்தியை இங்கே விட்டுவிட்டு வேறு கத்தி எடுத்துக்கொண்டு போ. திருமலை உன்னோடு வராவிட்டால் நீ இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்கும் இடமே யாருக்கும் தெரியாது. மேலும் இளவரசரிடம் கொடுப்பதற்கு இவனும் ஒரு முக்கியமான ஓலை கொண்டு வருகிறான். ஆகையால் 2 பேருமாக சேர்ந்து போவதே நல்லது. வழியில் ஒருவரோடு ஒருவர் சண்டை பிடித்துக் கொண்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். இவ்விதம் சொல்லிவிட்டு பெரிய வேளார் மறுபடியும் வந்தியத்தேவனை அருகில் அழைத்து
அழைத்து அவன் காதோடு ரகசியமாக சொன்னார். தம்பி, இவனால் உன் காரியத்துக்கு இடைஞ்சல் ஒன்றும் நேராது. ஆனாலும் ஜாக்கிரதையாகவே இரு. இளவரசரிடம் இவன் என்ன செய்தி சொல்கிறான் என்பதை தெரிந்து வந்து என்னிடம் சொல்லு. ஆழ்வார்க்கடியானை தனக்கு ஒற்றனாக பின்னோடு அனுப்புகிறார்கள் என்று முதலில் வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். இப்போது அவனுக்கு தான் ஒற்றன் என்று ஏற்பட்டது. இந்த நிலைமை வந்தியத்தேவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் 2 வீரர்கள் துணையுடன் அன்றிரவே புறப்பட்டார்கள். பிரயாணம் தொடங்கி 2 நாள் கிழக்கு நோக்கி சென்றார்கள். முதலில் கொஞ்சம் தூரம் ஊர்ப்புறங்களாக இருந்தன. ஓரளவு ஜன நடமாட்டமும் இருந்தது. வர வர காட்டு பிரதேசமாக மாறி வந்தது. முதலில் குட்டை மரங்கள் நிறைந்த காடாய் இருந்தது. பின்னர் வானை அளாவிய பெரிய மரங்கள் அடர்ந்த காடாக மாறின. இடையிடையே ஏரிகள் தென்பட்டன. ஆனால் அவற்றின் கரைகள் பல இடங்களில் இடிந்து கிடந்தன. தண்ணீர் நாலாபுறமும் ஓடிப்போய் ஏரிகள் வறண்டு கிடந்தன. கழனியில் பயிர் செய்யப்படாமல் கிடந்தன. இன்னும் ஓரிடத்தில் விசாலமான பிரதேசத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தது. பாலாவி நதியின் கரை வெட்டப்பட்டபடியால் அதன் தண்ணீர் நதியோடு போகாமல் வெளியில் கண்டபடி சிதறி சென்று தண்ணீர் தேக்கம் உண்டானதாக தெரிந்தது. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் சென்றார்கள். நீடித்த யுத்தத்தினால் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த அழிவுகளை பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு போனான். யுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்று அடிக்கடி அவன் கூறினான். அதை பற்றி இருவருக்கும் விவாதம் பலமாக நடந்தது. 2 தினங்களுக்கு பிறகு பிரயாண திசை மாறியது. கிழக்கு திசையில் சென்றவர்கள் இப்போது தெற்கு நோக்கி திரும்பினார்கள். வர வர பிரதேசங்கள் அடர்த்தியாகி கொண்டு வந்தன. சமவெளி பிரதேசம் மாறி பாறைகளும் சிறிய குன்றுகளும் எதிர்பட்டன. இன்னும் தூரத்தில் பெரிய மலைத்தொடர்கள் பானை அளாவிய சிகரங்களுடன் தென்பட்டன. காடுகளின் தோற்றம் பயங்கரமாகிக் கொண்டு வந்தது. பறவைகளின் இனிய குரல்களோடு ஏதேதோ இனம் தெரியாத கொடூரமான சத்தங்கள் கலந்து எழுந்தன. அத்தகைய காட்டு வழிகளில் கொடிய மிருகங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி பேச்சுகள் எழுந்தது. நரிகள், சிறுத்தை புலிகள், கரடிகள், யானைகள் ஆகிய மிருகங்கள் அக்காடுகளில் உண்டு என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். நரிகள் கூட்டமாக வந்தால் அபாயம் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட பயங்கர கனவு அவனுக்கு நினைவு வந்தது. நரிகள் கூட்டத்தை காட்டிலும் ஒற்றை நரியின் ஊளையினால் அபாயம் அதிகம் என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். அது எப்படி சுவாமிகளே? இந்த காடுகளில் நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வேட்டைக்கு போகும். சிறுத்தை ஆங்காங்கே பதுங்கிக் கொண்டிருக்கும். நரி அங்கும் இங்கும் ஓடி இரை தேடும். மனிதனையோ மான் முதலிய சாது மிருகத்தையோ கண்டால் ஒற்றை குரலில் ஊளையிடும். உடனே சிறுத்தை பாய்ந்து வந்து விழுந்து கொள்ளும். இப்படி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை செய்யும் நரிக்கு ஓரி என்று பெயர். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு போன போது சற்று தூரத்தில் கடல் குமுறுவது போன்ற சப்தம் கேட்டது. கடற்கரையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோமே, இது என்ன சப்தம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். பக்கத்தில் எங்கேயோ ஏரி அல்லது குளம் இருக்க வேண்டும். அதில் தண்ணீர் குடிப்பதற்கு யானை மந்தை வருகிறது போல் தோன்றுகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயையோ, யானை மந்தையில் நாம் அகப்பட்டுக் கொண்டால்? தம்பி, அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. மந்தையில் வரும் யானைகள் நம்மை ஒன்றும் செய்து விடாது. நாம் ஒதுங்கி நின்றால் அவை நம்மை திரும்பி கூட பார்க்காமல் வழியோடு போய்விடும். இதற்குள் அவர்களுடன் வந்த வீரர்களில் ஒருவன் ஒரு மரத்தின் மேல் ஏறி 4 பக்கமும் பார்த்தான். ஐயா, ஐயா, ஒற்றை யானை வருகிறது. மத யானை மரங்களை முறித்து நாசம் செய்து கொண்டு வருகிறது என்று கூவினான். ஐயோ, இது என்ன சங்கடம்? எப்படி தப்புகிறது என்று ஆழ்வார்க்கடியான் பீதியுடன் கூறி அங்குமிங்கும் பார்த்தான். மந்த யானைகளுக்கு பயம் இல்லை என்றீர், ஒற்றை யானைக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அப்பனே, மதம் கொண்ட ஒற்றை யானை சாதாரண 1000 யானைகளுக்கு சமமானது. அதன் மூர்க்கத்தனத்துக்கு முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. சுவாமிகளே, எங்கள் 3 பேர் கையில் வேல் இருக்கிறது. உம்முடைய கையில் கைத்தடி இருக்கிறதே. ஒரு மத யானையை 1000 வேல்களாலும் எதிர்க்க முடியாது. அதோ ஒரு செங்குத்தான குன்று தெரிகிறதே, அதில் நாம் ஏறிக்கொண்டால் ஒரு வேளை தப்பித்துக் கொள்ளலாம். ஓடி பாருங்கள். இவ்வாறு சொல்லி ஆழ்வார்க்கடியான் குன்றை நோக்கி ஓடினான். மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். ஆனால் கொஞ்சம் தூரம் ஓடியதும் எதிரில் ஓர் ஆழமான செங்குத்தான பள்ளத்தாக்கு இருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் நின்ற இடத்துக்கும் சற்று தூரத்தில் இருந்த குன்றுக்கும் மத்தியில் அந்த பள்ளத்தாக்கு இருந்தது. பள்ளத்தாக்கின் விளிம்பில் வந்து அவர்கள் நின்றார்கள். யானையோ அதிவேகமாக அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மனிதர்களை பார்த்ததும் அதன் வெறி அதிகமாகியது. துதிக்கையை தூக்கி கொண்டு அந்த மத யானை பிளறியது. அதை கேட்ட மனிதர்கள் 4 பேரும் காதை பொத்திக் கொண்டார்கள். தலைக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினார்கள். யானை மேலும் நெருங்கி வந்தது. மேலும் மேலும் நெருங்கி வந்தது. ஆழ்வார்க்கடியானை குறிவைத்துக் கொண்டு அவன் நின்ற இடத்தை நோக்கி அது வருவது போல தோன்றியது. இன்னும் 2 அடி அப்பால் எடுத்து வைத்தால் ஆழ்வார்க்கடியான் பாதாளத்தில் விழும்படி நேரிடும். பக்கவாட்டில் ஓடுவதற்கு வசதியாக இல்லை. செடி கொடிகள் அடர்ந்திருந்தன. வந்தியத்தேவன் கையில் வேலை எடுத்தான். ஆனால் அந்த மத யானையின் வேகத்தை தடுக்க முடியாதென்று அவனுக்கு தோன்றியது. வேலை பிடித்த கை பலவீனமுற்று தளர்ந்து சோர்ந்தது. அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியானுடைய செய்கை வந்தியத்தேவனுக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பை உண்டாக்கியது. கையில் தடியை ஓங்கிய வண்ணம், நில் நில், அப்படியே நில். மேலே வந்தாயோ தொலைந்தாய். உன்னை கொன்று குழி வெட்டி மூடிவிடுவேன், ஜாக்கிரதை என்று ஆழ்வார்க்கடியான் மத யானையை பார்த்து சத்தமிட்டான். மதம் கொண்ட யானை தும்பிக்கையை எடுப்பாக தூக்கி கொண்டு வழியில் இருந்த செடி கொடிகளை சிதைத்துக் கொண்டு மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடியானுடைய கதி அதோ கதிதான் என்பதில் சந்தேகமில்லை. துணைக்கு வந்த வீரர்கள் இருவரும் நின்ற இடத்திலேயே நின்றபடி கூச்சலிட்டார்கள். வந்தியத்தேவன் தன் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்த வேலை திரும்ப எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க எண்ணினான். அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் தன் கையில் இருந்த தடியை வீசி மத யானை மீது எறிந்தான். மறுகணம் ஆழ்வார்க்கடியானை காணவில்லை. அவனுடைய
அவனுடைய தலைப்பாகை காற்றில் பறந்து ஒரு மரக்கிளையில் விழுந்தது. ஆழ்வார்க்கடியான் என்ன ஆகியிருப்பான் என்று சிந்திப்பதற்குள்ளே அதை காட்டிலும் முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. அவன் மறைந்த இடத்துக்கருகில் சென்ற யானை திடீரென்று மண்டியிட்டது போல் முன்னங்கால்களை மடக்கிக் கொண்டு முன்புறமாக சாய்ந்தது. அந்த வனப்பிரதேசம் முழுவதும் எதிரொலி செய்த ஒரு பயங்கரமான பிளிரல் சத்தம் கேட்டது. மறுகணத்தில் மலை போன்ற அந்த மத யானையின் உருவம் முழுவதும் மறைந்துவிட்டது. யானை அந்த படு பாதாளத்தில் உருண்டு உருண்டு விழுந்த போது சரிந்து விழுந்த பாறைகளின் தூசி படலம் மேலே எழுந்து பரவியது. என்ன நடந்தது என்பதை சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு வந்தியத்தேவனுக்கு சிறிது நேரம் ஆகியது. ஆழ்வார்க்கடியானுக்கு பின்னால் பெரும் பள்ளம் இருந்தபடியால் அவன் தடியை வீசி எறிந்த வேகத்தில் பின்புறம் சாய்ந்து விழுந்து விட்டான். அவனை நோக்கி சென்ற மதம் கொண்ட யானையும் முன்னங்கால் இரண்டையும் பள்ளத்தில் வைத்துவிட்டது. பிறகு சமாளிக்க பார்த்தும் முடியவில்லை. அதன் உடலின் பெருங்கனமே அதற்கு சத்துருவாகி அந்த பள்ளத்தில் தள்ளிவிட்டது. மத யானைக்கும் மத யானையை போன்ற ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் ஏற்பட்டுவிட்டது. இதை வந்தியத்தேவனுடைய உள்ளம் உணர்ந்ததும் அவனுடைய உடம்பு சிலிர்த்தது. அவனுடைய இதயத்தில் பெரும் வேதனை உண்டாகியது. அந்த வைஷ்ணவன் மீது வந்தியத்தேவனுக்கு முதலில் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து பிரயாணத்தின் போது அவன் மீது ஒருவித அன்பு ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவனுக்கு இத்தகைய கதியா நேர வேண்டும்? அவனுடைய உதவியும் வழித்துணையும் இல்லாமல் இனி தான் ஏற்றுக்கொண்டு வந்த காரியத்தை தானாகவே செய்து முடிக்க வேண்டுமே என்ற கவலையும் தோன்றியது. வைஷ்ணவனும் யானையும் பள்ளத்தில் விழுந்து மறைந்த இடத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் வந்து நின்று கீழே உற்று பார்த்தான். முதலில் ஒரே புழுதி படலமாக இருந்தது. ஒன்றுமே புலப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி அடங்க யானை சென்ற வழியில் செடி கொடிகளும் பாறைகளும் நாசமாகி விழுந்திருப்பது தெரிந்தது. என்ன தம்பி, சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாய்? ஒரு கை கொடுக்க கூடாதா என்ற குரலை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. அதிசயத்தினால் தள்ளாடி விழாமல் குரல் வந்த இடத்தை நோக்கினான். யானை விழுந்த வழியை ஒட்டினார் போல் செங்குத்தான பாறை ஓரத்தில் ஒரு மரத்தின் ஆணி வேரை பிடித்துக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் தொங்கிக் கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுக்கு குதூகலமாக இருந்தது. உடனே வேடிக்கை பேச்சும் வந்துவிட்டது. ஓஹோ, வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை அழித்துவிட்டு நீர் திரிசங்கு சொர்க்கத்தில் தங்கிவிட்டீரே என்று சொல்லிக்கொண்டே வீரர்களை கைத்தட்டி அழைத்தான். தன் அறையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்து எடுத்து ஒரு முனையை இரு வீரர்களையும் கெட்டியாக பிடித்துக் கொள்ள செய்தான். இன்னொரு முனையை கீழே விட்டதும் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் வேரை விட்டுவிட்டு துணிச்சுருளை பிடித்துக் கொண்டான். 3 பேருமாக பிடித்து இழுத்து அந்த வைஷ்ணவனை மெதுவாக மேலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். சிறிது நேரம் வரையில் ஆழ்வார்க்கடியான் நெடிய பெருமூச்சு விட்டுக்கொண்டு சோர்வுற்றவன் போல படுத்து கிடந்தான். மற்றவர்கள் அவனை சூழ்ந்து நின்று ஆசுவாசப்படுத்தினார்கள். சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, கிளம்புங்கள், நன்றாய் இருட்டுவதற்குள் ராஜபாட்டைக்குள் போய் சேர்ந்து விட வேண்டும். என் தலைக்குட்டை எங்கே, தடி எங்கே? சுவாமிகளே, ஒன்றும் அவசரமில்லை. நீர் இன்னும் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும், பிறகு நாம் புறப்படலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அப்போது ஒரு நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நரியும் ஊளையிட்டது. 100-200 நரிகள் தொடர்ந்து ஊளையிட்டன. மேட்டு பிரதேசமாயிருந்த காட்டிலிருந்து கீழே பள்ளத்தை நோக்கி பல இடங்களில் சலசலப்பு பிரயாணங்கள் ஏற்பட்டன. புதர்களில் மறைந்து செல்லும் சிறுத்தைகளே அந்த சலசலப்புகளுக்கு காரணம். பள்ளத்தின் மேலே கழுகுகளும் பருந்துகளும் வட்டமிட தொடங்கின. யானையின் மரணம் என்பது சாதாரண விஷயமல்ல. சுற்றுப்பக்கம் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் ஊன் தின்னும் மிருகங்களும் பறவைகளும் சற்று நேரத்துக்கெல்லாம் யானையின் உடலை சாப்பிடுவதற்காக வந்துவிடும். நாமும் அவற்றுக்கு உணவாகி விடுவோம். புறப்படுங்கள் உடனே என்றான் ஆழ்வார்க்கடியான். அவன் கூறியதை வந்தியத்தேவன் இப்போது மறுத்து பேசவில்லை. நால்வரும் காட்டு வழியில் எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அவ்வளவு வேகமாக சென்றார்கள். சூரியன் மறையும் சமயத்துக்கு ராஜபாட்டையை அடைந்தார்கள். ராஜபாட்டையில் வருவோரும் போவோரும் வண்டிகளும் வாகனங்களுமாக ஒரே கலகலப்பாக இருந்தது. யானைகளின் மீது சர்வ சாதாரணமாக ஏறி வருகிறவர்களை பார்த்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இம்மாதிரி மிருகம் ஒன்று தானா காட்டுப்பாதையில் அவ்வளவு பயத்தை உண்டு பண்ணிவிட்டது என்று எண்ணி எண்ணி ஆச்சரியப்பட்டான். சுவாமிகளே, இந்த ராஜபாட்டை எங்கிருந்து எங்கே போகிறது? நாம் எங்கே வந்திருக்கிறோம்? எங்கே போகிறோம்? அனுராதாபுரத்திலிருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். தம்பளைக்கு செல்வதற்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கிறது. ராத்திரி அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டை வழியாக சுகமாய் வந்திருக்கலாமே, எதற்காக காட்டு வழியாக வந்தோம்? தம்பி, ராஜபாட்டையில் நாம் நெடுகிலும் வந்திருந்தால் 100 இடத்தில் நம்மை நிறுத்தி சோதனை செய்து இருப்பார்கள். அனுராதாபுரத்தில் அடியோடு நிறுத்தி போட்டிருப்பார்கள். நாம் யாரை தேடி வந்திருக்கிறோமோ அவர் சிம்மகிரிக்கு பக்கம் சென்றிருப்பதாக அறிந்தேன். அதனால் தான் குறுக்கு வழியில் வந்தேன். இன்னமும் அவரை நாம் கண்டுபிடிக்கத்தான் போகிறோமோ இல்லையோ, வேறு எங்கேயாவது போகாதிருக்க வேண்டும். ராஜபாட்டையின் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடைவீதிகளும் கொல்லர் தச்சர் பட்டறைகளும் இருந்தன. அவற்றில் வசித்தவர்களும் தொழில் செய்தவர்களும் பெரும்பாலும் சிங்களவர்களாகவே தோன்றினார்கள். ராஜபாட்டையில் தமிழ்நாட்டு போர் வீரர்கள் குறுக்கும் நெடுக்கும் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருபுறமும் வசித்த சிங்களவர்கள் எவ்வித தடையுமின்றி தங்கள் தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள். சுவாமிகளே, இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்கிறது?
சோழர் படை தம்பளை வரையில் கைப்பற்றியிருக்கிறது. அப்பால் சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்கின்றன. சுவாமிகளே, இந்த பக்கங்களில் வசிக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் சிங்களத்தார்கள். பொன்னியின் செல்வர் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிவிட்டது. சோழ வீரர்களுக்கும் மகிந்தனுடைய வீரர்களுக்கும் தான் சண்டை. அதாவது போர்க்களத்தில் எதிர்படும் போது மட்டும்தான். மற்றபடி குடிமக்கள் விருப்பம் போல் வாழலாம். புத்த குருமார்களுக்கு ஒரே கொண்டாட்டம். அனுராதாபுரத்தில் இடிந்து போன புத்த சிலைகளை எல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பித்து கட்டும்படி கட்டளையிட்டிருக்கிறாராம். கேட்டாயா கதையை? பௌத்த குருக்கள் ஏன் குதூகலமடைய மாட்டார்கள்? இளவரசரை நான் சந்திக்கும் போது நீங்கள் செய்யும் காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட போகிறேன். வைஷ்ணவரே, கட்டாயம் சொல்லிவிடும். உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதற்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா? அவருக்கு கொம்பு முளைத்திருக்கவில்லை தம்பி, அது உண்மையே. ஆனாலும் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் அவரை பார்த்ததும் மயங்கி போய் நின்று விடுகிறார்கள். இளவரசரை எதிர்த்து பேசும் சக்தி யாருக்கும் இருப்பதில்லை. அத்தகைய சக்தி இளவரசரை தம் இஷ்டப்படி நடக்க செய்யும் சக்தி ஒரே ஒருவருக்கு தான் உண்டு. ஆமாம், வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியாரின் அற்புத சக்தியை அறியாதவர் யார்? அப்படிப்பட்ட பயங்கர மத யானையை கைத்தடியால் எதிர்த்து வென்றவருக்கு இளவரசர் எம்மாத்திரம்? தம்பி, நான் கூறியதை நீ சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. பொன்னியின் செல்வர் எங்கே? இந்த ஏழை வைஷ்ணவன் எங்கே? மத யானையை கைத்தடி கொண்டு எதிர்ப்பேன். புலியையும் கரடியையும் சிங்கத்தையும் வெறும் கையோடு எதிர்ப்பேன். ஆனால் பொன்னியின் செல்வர் முன் நேருக்கு நேர் நிற்கும் போது என் தைரியம் எல்லாம் எங்கேயோ போய்விடுகிறது. நெஞ்சு நெகிழ்ந்து விடுகிறது. தொண்டை அடைத்து விடுகிறது. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிவருவது கஷ்டமாகி விடுகிறது. சுவாமிகளே, அவரை ஆளும் சக்தி படைத்தவர் என்று பின் யாரை சொன்னீர்கள்? உலகம் தெரிந்த விஷயமாயிற்றே. உனக்கு தெரியாதா? இளைய பிராட்டியை பற்றி தான் சொல்கிறேன். குந்தவை தேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு. ஓஹோ, பழையாறை இளைய பிராட்டியை பற்றியா சொல்கிறீர்? உமது சகோதரி பழுவூர் இளையராணியை பற்றி தான் சொல்கிறீரோ என்று பார்த்தேன். தம்பி, நந்தினியோ அபூர்வ சக்தி உடையவள் தான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமானது. என்ன சுவாமிகளே, என்ன வித்தியாசம்? ஒருவன் நரகத்தில் விழப்போகிறவனாய் இருந்தால் அவனை தடுத்து நிறுத்தி குந்தவை தேவி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்து விடுவார். அது ஒருவித சக்தி. நந்தினி என்ன செய்வாள் தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒரு படி மேலானது என்றே சொல்ல வேண்டும். நரகத்தையே சொர்க்கம் என்று சொல்லி சாதித்து அதை நம்பும்படியும் செய்து நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்து விடுவாள். வந்தியத்தேவனுக்கு உடம்பு சேர்த்தது. நந்தினியின் குணாதிசயத்தையும் அவளுடைய பயங்கர மோகனா சக்தியையும் இந்த வீர வைஷ்ணவன் எவ்வளவு சரியாக அளந்து மதிப்பீட்டு வைத்திருக்கிறான். நந்தினி இவனுடைய சகோதரி என்று சொல்வது மெய்யா இருக்க முடியுமா? இந்த யோசனையில் வந்தியத்தேவன் ஆழ்ந்து விட்டபடியால் மேலே ஒன்றும் கேட்கவில்லை. சிறிது தூரம் மௌனமாக நடந்தார்கள். அந்த அமைதியை கலைத்து சில குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. அவர்களுக்கு எதிர்பக்கத்திலிருந்து அந்த சப்தம் வந்தது. சில நிமிஷத்துக்கெல்லாம் 4 குதிரைகள் வெகு வேகமாக 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்தன. சூறாவளி காற்றை போல் புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்த அக்குதிரைகள் மின்னல் மின்னும் நேரத்தில் ஆழ்வார்க்கடியானையும் வந்தியத்தேவனையும் தாண்டி சென்றன. ஆயினும் அந்த சிறிய நேரத்திலேயே அக்குதிரைகளின் மேலிருந்தவர்களில் ஒருவருடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகா, பார்த்திபேந்திர வர்மன் அல்லவா இவன்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்தரின் நண்பன் அல்லவா இவன்? நம்மை அவ்வளவாக பிடிக்காதவன் அல்லவா இவன்? எங்கே வந்துவிட்டு எங்கே போகிறான்? எதற்காக இவன் இலங்கைக்கு வந்தான்? எப்போது வந்தான்? குதிரைகள் சற்று தூரம் போனதும் கம்பீரமான ஒரு குரலில் நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. குதிரைகள் நின்றன. பிறகு இந்த பக்கமாக திரும்பின. அவர்களில் தலைவனாக காணப்பட்டவன் குதிரையை செலுத்திக் கொண்டு முன்னால் வந்தான். மற்றவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். முன்னால் வந்தவன் வல்லவரையன் எண்ணியது போலவே பார்த்திபேந்திர பல்லவன் தான். வந்தியத்தேவனை அவன் உற்று பார்த்துவிட்டு, இது என்னப்பா இது? நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? தஞ்சாவூரில் நீ திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டாய் என்று சொன்னார்களே, உன்னை பழுவேட்டரையர்கள் தீர்த்திருப்பார்கள் என்றல்லவா நினைத்தேன். பழுவேட்டரையர்களால் என்னை அவ்வளவு எளிதில் தீர்த்து கட்ட முடியுமா? நான் பழைய வானர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? ஆமாம், எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொண்டு தப்பி பிழைப்பதில் உனக்கு இணை வேறு யாரும் இல்லை. ஐயா, உயிரை காப்பாற்றிக் கொள்வது அவசியமாய் இருக்கும் போது காப்பாற்றிக் கொள்வேன். உயிரை கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுக்கவும் அறிவேன். அப்படி நான் சாவதாயிருந்தால் தங்களை போன்ற பழைய பல்லவ குலத்தாருடன் சண்டை போட்டு சாவேனே தவிர கேவலம் பழுவேட்டரையர்களின் கையினால் சாவேனோ என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் உரையிலிருந்து வாளை உருவினான். உன்னோடு என்னை சண்டை போட சொல்கிறாயா? அதுவும் இந்த தூர தேசத்தில் வந்து? வேண்டாம் தம்பி, வேண்டாம். எனக்கு அவசர வேலை இருக்கிறது. உன்னிடம் இளவரசர் ஒப்புவித்த காரியம் என்ன ஆனது? செய்து முடித்துவிட்டேன் ஐயா. சக்கரவர்த்தியிடம் கொடுக்க சொன்ன ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தேன். இளைய பிராட்டியிடம் கொடுக்க சொன்ன ஓலையை இளைய பிராட்டியிடம் கொடுத்தேன். இங்கே எதற்காக வந்தாய்? இலங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாளாக இருந்தது. அதற்காக இந்த வைஷ்ணவரோடு புறப்பட்டு வந்தேன். ஆஹா, இந்த ஆளை கூட நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் போலிருக்கிறதே. ஆம் மகாராஜா, பார்த்திருக்கிறீர்கள். என் சகோதரியை பற்றி ஏதாவது தெரியுமா என்று விசாரிப்பதற்காக இளவரசர் ஆதித்தரிடம் வந்தேன். அப்போது தாங்களும் அவர் பக்கத்தில் இருந்தீர்கள். அது யார்? உன் சகோதரி, இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கும் நந்தினி தேவி. ஆஹா, அந்த விஷப்பாம்பினால் நாட்டுக்கு நேர்ந்திருக்கும் தீங்குகளை எல்லாம் நினைத்தால் அவளுடைய அண்ணனா இருப்பதற்காக உன்னை கழுவில் ஏற்ற வேண்டும். மகாராஜா, ஒரு நாள் நான் கழுவில் ஏறி சாவதாகவே சபதம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு தாங்களே வந்து தங்கள் கையினாலேயே அந்த திருகைங்கரியத்தை செய்துவிட்டால் நல்லது. உன்னை கழுவில் தூக்கி போட என்னால் முடியுமா? அதற்கு 100 ஆள் வேண்டும். இருக்கட்டும், நீங்கள் வருகிற வழியில் இளவரசரை பற்றி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீர்களா? அனுராதாபுரத்துக்கு அவர் வந்து விட்டாரா என்று பார்த்திபேந்திரன் கேட்டான். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்?
மகாராஜா, நாங்கள் காட்டு வழியில் வந்தோம். காட்டில் ஒரு மத யானை என்னை துரத்தி கொண்டு வந்தது. அப்போது பாருங்கள். உடனே பார்த்திபேந்திரன் குறுக்கிட்டு, போதும் உன் கதை. யார் கண்டது? ஒரு நாளைக்கு உன்னை நானே கழுவில் தூக்கி போட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டே பார்த்திபேந்திரன் குதிரையை திருப்பினான். ஆழ்வார்க்கடியான் பார்த்திபேந்திரனுடன் பேசியபடியே அவனுடன் இருந்த ஆட்களை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லோரும் குதிரைகளை திருப்பிக் கொண்டு போன பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம், தம்பி, அந்த மற்ற 3 ஆட்களையும் பார்த்தாயா? அவர்களில் யாரையாவது உனக்கு முன்னம் தெரியுமா என்று அவளோடு கேட்டான். இல்லை சுவாமிகளே, நான் பார்த்ததே இல்லை. ஆம், நீ பார்த்திருக்க முடியாதுதான். அவர்களில் 2 பேரை நான் பார்த்திருக்கிறேன். திருப்புறம்பயம் பள்ளிப்படையில் நள்ளிரவில் பார்த்தேன். அப்பா, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறிய போது ஆழ்வார்க்கடியானுடைய உடம்பு முழுவதும் நடுங்கியது. சுவாமிகளே, அப்படி என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள்? சோழ குலத்தை இந்த உலகில் இல்லாமல் அழித்து விடுவதாக சபதம் எடுத்து கொண்டவர்கள். இவர்கள் எப்படி நமக்கு முன்னால் இங்கு வந்து சேர்ந்தார்களோ தெரியவில்லை. கெட்டிக்காரர்கள் இந்த முரட்டு பல்லவனை எப்படியோ பிடித்துக் கொண்டார்கள் பார் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் மௌனமானான். வந்தியத்தேவனுக்கு கோடிக்கரையில் அவன் அறிந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவன் கோடிக்கரை வந்ததற்கு முதல் நாள் தான் 2 பேர் அவசரமாக இலங்கைக்கு போனார்கள் என்றும் பூங்குழலியின் தமையன் அவர்களை படகில் ஏற்றி சென்றான் என்றும் கேள்விப்பட்டது நினைவுக்கு வந்தது. இவர்களில் அந்த 2 பேரும் இருப்பார்களோ? அப்படியானால் பார்த்திபேந்திரனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இவ்வாறு எண்ணிக்கொண்டே வந்தியத்தேவன் நடந்து கொண்டிருந்தான். நால்வரும் தம்பளை என்னும் புத்த புண்ணிய கஷேத்திரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள்.